வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நியாயமாக தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவின் கிளைக்கழகமாக மாறியுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கு தொகுதி வரையறையால் எந்த பாதிப்பும் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கேரளம், அசாம், புதுச்சேரியில் தொடங்கியது வாக்குப்பதிவு. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் வாக்களிக்கலாம். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஈரானுக்கு இராணுவ ஆயுதங்களை வழங்கும் எந்த ஒரு நாடு மீதும் 50% வரி விதிக்கப்படும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாள். இறுதிப்பட்டியல் தயார் செய்து இன்று அறிவிக்கப்படும். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. டெல்லியில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் முதல் வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். நியாயமாக தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவின் கிளைக்கழகமாக மாறியுள்ளது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 12 தொகுதிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மேடையில் பேசிய அவர், திமுகவின் கோட்டை திருவண்ணாமலை என்றும், திருவண்ணாமலை என்றால் திமுக மலை என்பது போல் இங்கு திமுக வலிமையாக உள்ளது என்று கூறினார். திமுக ஆட்சியில்தான் திருவண்ணாமலை மாநகராட்சியானது என்றும், 12 தொகுதிகளுக்கு தாங்கள் செய்த சாதனைகளை சொல்ல நேரம் போதாது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ஸ்டாலின், மக்களை எப்படி ஏமாற்றலாம் என்று திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்றும், அவருக்கு சுயமரியாதையும் கிடையாது, தமிழ் உணர்வும் கிடையாது என்றும் விமர்சித்தார். தேர்தல் அறிக்கையில் 8000 ரூபாய் கூப்பன் என்னும் திட்டம் தேர்தல் களத்தில் சூப்பர் ஸ்டார் என சுட்டிக்காட்டினார். நியாயமாக தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவின் கிளைக்கழகமாக மாறியுள்ளது என்றும், பாஜகவின் தலையீட்டால் தமிழ்நாட்டின் உயர் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் மாற்றியுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவதால் என்ன பயன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வேட்பாளர் சத்யநாராயணனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு தொகுதி வரையறையால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும், ஏற்கனவே மத்திய அரசு மற்றும் மத்திய அமைச்சர்கள் தெளிவுபடுத்திவிட்டார்கள் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தன்னை அடிமை பழனிசாமி என்று மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார். இதையே எத்தனை தடவை திருப்பி சொல்லிக்கொண்டு இருப்பீர்கள் என்று விமர்சித்தார். மேலும் தமிழ்நாடு பற்றி பேசுங்கள் எனவும், மத்தியில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவதால் என்ன பயன் எனவும் வினவினார். கேரளம், அசாம், புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. கேரளம், அசாம், புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் வாக்களிக்கலாம். இதற்காக தேர்தல் ஆணையம் விரிவான பாதுகாப்பு மற்றும் நிர்வாக ஏற்பாடுகளை செய்துள்ளது. தொடர்ந்து பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் துணை இராணுவ படையினர் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பொதுமக்கள் சிரமமின்றி தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற ஏதுவாக தேர்தல் நடைபெறும் இந்த மாநிலங்களில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அசம்பாவிதங்களை தவிர்க்கவும், அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறவும் மதுக்கடைகளை மூட தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து இன்று பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் என்றும், மே மாதம் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு இராணுவ ஆயுதங்களை வழங்கும் எந்த ஒரு நாடு மீதும் 50% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் உலக நாடுகளுக்கு எச்சரிக்கை பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் ஈரானுக்கு இராணுவ ஆயுதங்களை வழங்கும் நாடுகள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் அனைத்து பொருட்களின் மீது 50% வரி விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து அந்நாட்டின் மீது எந்த ஒரு வரி விலக்கோ அல்லது சலுகையோ கிடையாது என்றும் எச்சரிக்கை விடுத்தார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 14 நாட்கள் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இந்த அதிரடி அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் ஈரானுக்கு தொடர்ந்து நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஈரானுக்கு ஆயுதங்கள் மற்றும் இராணுவ தொழில்நுட்பங்களை வழங்கும் முக்கிய நாடுகளில் ரஷ்யா, சீனா, வடகொரியா ஆகிய நாடுகள் முக்கிய இடம் வகிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 4 நாட்கள் நடைபெற்ற வேட்புமனு தாக்கலில் 7599 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அனைத்து வேட்புமனுக்களையும் கடந்த 7ஆம் தேதி அந்தந்த தொகுதிக்கான தேர்தல் அதிகாரிகள் பரிசீலனை செய்தனர். இதில் 5081 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாகவும் 2480 வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் 38 வேட்புமனுக்கள் திரும்ப பெறப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும்.
மேலும் மாற்று வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தவர் நேரில் வந்தோ அல்லது அவரின் அங்கீகாரம் பெற்ற முகவர் மூலமாகவோ வேட்புமனுவை திரும்ப பெறலாம். இதில் இன்று காலை 11 மணியில் இருந்து 3 மணிக்குள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இதன் பின்னர் இறுதிப்பட்டியல் தயார் செய்து இன்று அறிவிக்கப்படும். இந்த வேட்பாளர் பட்டியலின் அடிப்படையில்தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒட்டப்பட வேண்டிய வேட்பாளரின் விண்ணப்ப புகைப்படம் மற்றும் சின்னத்துடன் கூடிய தாள் அச்சிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. டெல்லியில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. டெல்லியில் IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் நடைபெற்றது. இதில் குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய குஜராத் அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 210 ரன்கள் சேர்த்தது. இதில் அதிகபட்சமாக சுப்மன் கில் 70 ரன்களும் வாஷிங்டன் சுந்தர் 55 ரன்களும் குவித்தனர். பந்துவீச்சு தரப்பில் முகேஷ் குமார் 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இதன் பின்னர் களமிறங்கிய டெல்லி அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 209 ரன்கள் எடுத்து 1 ரன் வித்தியாசத்தில் போராடி தோல்வியை சந்தித்தது. இதில் அதிகபட்சமாக KL ராகுல் 92 ரன்களும் மில்லர் 41 ரன்களும் எடுத்தனர். பந்து வீச்சு தரப்பில் ரிஷித் கான் 3 விக்கெட்டுகளும் பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தி வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இதன் வெற்றியின் மூலம் குஜராத் அணி IPL தொடரில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. திமுகவின் கூட்டணி பலம், அரசின் சாதனைகள், தேர்தல் அறிக்கை என 3 காரணங்களுக்காக திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் தொகுதியில் திமுக சார்பில் செந்தில்குமார் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் காமராஜபுரத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், செந்தில்குமார் ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். நான் பெரியார் அரசியலை உள்வாங்கியவன், அம்பேத்கர் அரசியலை படித்தவன், இங்கு சன்பரிவார அமைப்புகளுக்கு இடமில்லை என்று தெரிவித்தார். நாங்கள் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு கொள்கை பொருத்தம் உள்ளது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்ததை நியாயப்படுத்தி சொல்ல முடியுமா என்று வினவினார். தற்பொழுது தேர்தல் ஆதாயத்திற்கு மட்டுமே கைகோர்த்து உள்ளனர் என்று கூறினார். மேலும் திமுகவின் கூட்டணி பலம், அரசின் சாதனைகள், தேர்தல் அறிக்கை என 3 காரணங்களுக்காக திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மலர்ந்தால் மட்டும்தான் தமிழகம் பசுமை பூங்கா போல் காட்சியளிக்கும் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி தொகுதி தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அமமுக வேட்பாளர் தண்ணீர்குளம் ஏழுமலை போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் TTV தினகரன் திறந்த வேனில் சென்று பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டதாகவும், பெண்கள் வெளியே நடமாட அச்சப்படுவதாகவும், இது ஆட்சி அல்ல காட்சி போல தெரிகிறது என்று தெரிவித்தார். எனவே இந்த தேர்தலில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மலர்ந்தால் மட்டும்தான் தமிழகம் பசுமை பூங்கா போல் காட்சியளிக்கும் என்று தெரிவித்தார். இதில் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் அம்மினி மகேந்திரன், மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் கோடுவெளி குழந்தைவேலு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைத்து மகளிருக்கும் ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்கப்படும் என கூறிவிட்டு தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் என ஏமாற்றியது திமுக அரசு என்று அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செல்வகுமார் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் செல்வகுமார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவில், நாணப்பரப்பு, நடுநாணப்பரப்பு, வடிவேலம்பாளையம், கண்டியான் தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக அந்த பகுதியில் உள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். அப்பகுதி ஊர் பொதுமக்கள் வேட்பாளர் செல்வகுமாருக்கு ஆளுயர மலர் மாலை அணிவித்தும், ஆரத்தி எடுத்தும், பொன்னாடை அணிவித்தும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இதனையடுத்து திரண்டிருந்த பொதுமக்களிடையே அதிமுக வேட்பாளர் செல்வகுமார் பேசினார். அப்போது கடந்த தேர்தலுக்கு முன்பாக அனைத்து மகளிர்களுக்கும் ரூபாய் 1000 உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று திமுகவினர் கூறிவிட்டு வழங்காமல் ஏமாற்றினார்கள் என்று நமது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் இது குறித்து கேள்வி எழுப்பதன் விளைவாக தகுதியுள்ள மகளிருக்கு மட்டும் ரூபாய் 1000 வழங்கி ஏமாற்றினார்கள் என்று, ஆனால் அனைத்து மகளிர்களுக்கும் ரூபாய் 2000 வழங்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் என்றும், எனவே இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து தன்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேட்பாளர் செல்வகுமார் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். வேப்பூரில் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் விஜய் கடை வீதிகளில் நடந்து சென்று விசில் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வேட்பாளராக விஜய் என்பவர் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அலுவலக பணிமனையை திறந்து வைத்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். விருத்தாசலம் தொகுதியில் கடும் போட்டி நிலவி வரும் சூழலில் தமிழக வெற்றி கழகத்தினர் விசில் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர்.
பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் வேட்பாளர் விஜய் சாலை ஓரம் உள்ள தர்பூசணி கடையில் தர்பூசணி வெட்டி கொடுத்தும் வேப்பூரில் முக்கிய வீதிகளில் தனது ஆதரவாளர்களுடன் விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியில் நல்லூர் ஒன்றிய கழக செயலாளர் செல்வமணி, நல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ரஞ்சித் மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், வேப்பூர் ராம்குமார், மருத்துவர் அணி சீனிவாசன் உள்ளிட்ட தாவேக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். நான் ஓட்டு போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க சந்திக்கிற வரைக்கும் ஒருத்தர் ஓட்டு போறேன்னு சொல்ல, ஒருத்தங்க ஒரு வேட்பாளரை ஒரு பொதுமக்களை கேட்டா 10 குடும்பம் 10 ஓட்டு எங்க குடும்பத்துல இருக்கு, 5 ஓட்டு எங்க குடும்பத்துல இருக்குன்னு குடும்பமா தான் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க. வெற்றி 100% இப்பவே நிர்ணயிக்கப்பட்டுருச்சு. அதுக்கு சின்ன உதாரணம் தான் நான் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கழக தலைவரினுடைய அவருக்காகவே 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அணி திறந்து விருதாச்சலத்துல மனு நாங்கள் அளிச்சோம். அதுவே சாட்சி. அரசியல் வரலாற்றிலே குழந்தைகள் அரசியல் பத்தி பேசுறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் PT செல்வகுமார் திமுகவில் சீட்டு மறுக்கப்பட்டதால் அக்கட்சியில் இருந்து விலகி தற்பொழுது அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளர் PT செல்வகுமார் திமுகவில் இருந்து விலகி அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரத்திற்கு தனது ஆதரவை அறிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் திமுகவில் இணைந்த இவருக்கு வர்த்தக அணி மாநில துணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அதிருப்தியடைந்த அவர் திமுகவில் வாரிசுகளுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறி கட்சியிலிருந்து விலகினார். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வருவதை வரவேற்பதாக தெரிவித்த அவர் தனது நண்பரான நடிகர் விஜய் சரியான நபர்களின் வழிகாட்டுதலோடு செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இப்படி வாழ்க்கையை ஆரம்பிச்சு உழைப்பு தவிர ஒண்ணுமில்லை. காலேஜ் முடிச்சோடும் சென்னையில போய் எந்த ஒரு, அவன் சொன்ன மாதிரி எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. வெறும் 100 ரூபாயோட போய் வாடகை இருக்க கூட ஒரு வீடு கிடையாம அசிங்கப்பட்டு ஒரு சினிமா துறையில வரதா எவ்வளவு கடினம்ங்கிறத அந்த கடின பாதையில போய் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு விஜய் கூட 27 ஆண்டுகள் உண்மையாக விசுவாசமாக இருப்பது இன்னைக்கெல்லாம் கிடையாது. அதான் AVM சரவணன் சார் சொன்னாரு. விக்கிரவாண்டி தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் விஜய் வடிவேல் தொரவி பகுதியில் உள்ள ஒர்க் ஷாப்பில் இரும்பு அடித்தும் வெல்டிங் செய்தும் விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடும் மாவட்ட தென்மேற்கு செயலாளர் விஜய் வடிவேல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பனையபுரம், தொரவி, சிறுவள்ளிக்குப்பம் மற்றும் SS பாளையம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் செய்த அவர் மக்களிடம் மாற்றத்தை வலியுறுத்தி விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். குறிப்பாக தொரவி பகுதியில் உள்ள லாரி மற்றும் டிராக்டர் பாடி கட்டும் ஒர்க் ஷாப்பில் இரும்பு அடித்தும் வெல்டிங் செய்தும் தொழிலாளர்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார். வேட்புமனுவுடன் உரிய ஆவணங்கள் இணைக்கப்படவில்லை என கூறி தமிழக மக்கள் கட்சி வேட்பாளர் ராஜு மற்றும் 6 சுயேட்சைகளின் மனுக்களை தேர்தல் நடத்தும் அலுவலர் சுப்பலட்சுமி தள்ளுபடி செய்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெற்றது. அப்போது வேட்புமனுவுடன் உரிய ஆவணங்கள் இணைக்கப்படவில்லை என கூறி தமிழக மக்கள் கட்சி வேட்பாளர் ராஜு மற்றும் 6 சுயேட்சைகளின் மனுக்களை தேர்தல் நடத்தும் அலுவலர் சுப்பலட்சுமி தள்ளுபடி செய்தார். இதையடுத்து அக்கட்சியின் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் இர்ஷாத் அலி, ராஜு ஆகியோர் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. 85 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் 85 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க தேர்தல் ஆணையம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதற்கான பயிற்சி ஓமலூர் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்றது. இது குறித்து தேர்தல் ஆணையம் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் வாக்காளர்கள் படிவம் 12 சமர்ப்பிப்பதன் மூலம் இந்த வசதியை பெறலாம் என்றும், வாக்குப்பதிவு அலுவலர்கள் வரும் தேதி மற்றும் நேரம் குறித்த தகவல் மொபைல் எண்ணிற்கு அனுப்பப்படும் என்றும், முதல் முறை வரும்போது வாக்காளர் வீட்டில் இல்லை என்றால் 2வது முறை வாய்ப்பு வழங்கப்படும் என்றும், மாற்றுத்திறனாளிகள் உரிய அரசு சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கிய அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி புத்தக வாசிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். அப்போது மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், கல்வி என்பது வயதை கடந்தது என்றும், மாணவர்கள் தொடர்ந்து வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் செல்போன் மற்றும் சமூக வலைதள பயன்பாட்டை குறைத்து கொண்டு அந்த நேரத்தை புத்தகம் வாசிப்பதற்கு, அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக பங்கேற்றனர்.
ஆலங்குடியில் சாலையோர கடைகளில் வரி வசூல் செய்த நபரை மீன் வெட்டும் கத்தியால் வெட்டிய இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த நெம்மைக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த பாண்டி என்பவர் சாலையோர கடைகளுக்கு வரி வசூல் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் பாண்டியன் ஆலங்குடி அரசு மருத்துவமனை அருகே உள்ள மீன் கடை ஒன்றில் வரி வசூல் செய்தபோது மீன் வெட்டும் பணியில் இருந்த நபருக்கு பாண்டியனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை ஒரு வார காலமாக நடைபெற்று வந்த நிலையில் காலையில் பாண்டியனுக்கும் கடையில் பணிபுரியும் ஊழியர்கள் இருவருக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் முற்றியது. இந்த நிலையில் மீன் வெட்டி கொண்டிருந்த பணியாளர் ஒருவர் மீன் வெட்டும் கத்தியால் பாண்டியனை சரமாரியாக வெட்டினார். இதில் பலத்த காயமடைந்த பாண்டியை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு முதல் உதவி சிகிச்சை அளித்த பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை தனியார் மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பாண்டியை வெட்டிய இருவர் தப்பி ஓடிய நிலையில் கடையின் உரிமையாளர் செல்வம் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். பள்ளி வாகனம் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் 2 இளைஞர்கள் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளியக்கிரகாரம் பகுதியைச் சேர்ந்த இருவரும் நண்பர்கள் பாண்டி மற்றும் பிரபாகரன். இவ்விருவரும் இருசக்கர வாகனத்தில் அவரது மற்றொரு நண்பராகிய நிரஞ்சனை அழைத்து கொண்டு தென்மநாடு அருகே சென்று கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த தனியார் பள்ளி வாகனம் பள்ளிக்கு செல்ல வலது பக்கம் திரும்பிய போது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் பாண்டி, பிரபாகரன் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த நிரஞ்சனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த விபத்து குறித்து ஒரத்தநாடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வருகிற 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நாகர்கோவிலில் ரோடு ஷோ நடத்த உள்ளார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வருகிற 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நாகர்கோவிலில் ரோட் ஷோ நடத்த உள்ளதாக தெரிவித்தார். அரசு சார்பில் சரியான அறிக்கை கொடுக்காத காரணத்தினால்தான் மெட்ரோ வரவில்லை என்று குற்றம் சாட்டினார். திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் உள்ளது என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதை மீண்டும் எடுத்து விடுவார்கள் என தான் முதலமைச்சருக்கு பயம் என்றும் தெரிவித்தார். சரியான எந்த நேரத்தில் வருவார்கள் என்னங்கிற இதெல்லாம் இன்னைக்கு இன்னும் முழுமை பெறல. ஸோ 15ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் நாகர்கோவில் வர்றாங்க. அதற்கான ஏற்பாடுகளை ஆக்கப்பூர்வ ஏற்பாடுகளை பண்ணுவதற்காக நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் 5 ஆண்டு முடிவுற்ற நிலையில் எல்லோருக்கும் 1000 என்று சொல்லி பாதி பேருக்கு மட்டுமே அந்த தொகை கிடைத்தது என்று முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ராமச்சந்திரன் நூக்காம்பாடி மற்றும் ராந்தம் ஊராட்சியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கட்சியினர் மாலை அணிவித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் பிரச்சார வாகனத்தில் இருந்து முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் பேசியபோது வருகின்ற 23ஆம் தேதி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என மக்களிடையே கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் ஸ்டாலின் 5 ஆண்டு முடிவற்ற நிலையில் எல்லோருக்கும் 1000 என்று சொல்லி பாதி பேருக்கு மட்டுமே கிடைத்தது என்று குற்றம் சாட்டினார். 2000 வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருக்கும் நிலையில் அதில் தற்பொழுது வழங்குவருக்கு மட்டும் வழங்குவாரா அல்லது எல்லோருக்கும் வழங்கப் போகிறாரா என கேள்வி எழுப்பினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன், மாவட்ட விவசாய அணி இணை செயலாளர் சம்பத், பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் பக்தவசலம் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நடிகர் விஜயின் பரப்புரைக்கு அனுமதி வழங்கி காவல்துறை கூடுதல் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நடிகர் ரஜினிகாந்த் எந்த கோணத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் என்பது தெரியவில்லை என்றாலும் அவர் பெரிய நடிகர் மற்றும் பண்பாளர் என பாராட்டினார். கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்றும் திமுக வேட்புமனுக்கள் பல கட்டங்களை தாண்டியே ஏற்கப்பட்டதாகவும் விமர்சித்தார். கரூரை சேர்ந்தவர்கள் அதிக பணத்துடன் தேர்தல் பணிகளில் ஈடுபடுகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தாம் நாளை மாலை முதல் தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ளதாக அறிவித்தார். மேலும் நடிகர் விஜயின் பரப்புரைக்கு அனுமதி வழங்கி காவல்துறை கூடுதல் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அன்னை பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம். நேற்று நம்முடைய தேசிய தலைவரை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் தான் கேட்டீங்க கேள்வி. தன்னை வெற்றி பெற செய்தால் விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாப்பு அரணாக இருப்பேன் என குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஃபரிதா தெரிவித்துள்ளார்.
வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஃபரிதா தனது ஆதரவாளர்களுடன் தொகுதிக்கு உட்பட்ட கமலாபுரம், சிந்தக்கணவாய், செர்லப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் இருசக்கர வாகனத்தில் சென்று கிராம மக்களை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதன் பின்னர் அவர் பேசியபோது தன்னை வெற்றி பெற செய்தால் விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதுகாப்பவனாக இருப்பேன் என்றும் வனவிலங்குகளிலிருந்து விளைநிலங்களை பாதுகாப்பு பொருட்டு தரமான மின் வேலி அமைக்க குரல் கொடுப்பேன் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் பொகலூர் பிரபாகரன், துணை செயலாளர் சிவாஜி உள்ளிட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குன்னம் தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான சிவசங்கர் தன்னை பற்றி அவதூறாக ரீல்ஸ் வெளியிட்ட ஐஜேகே வேட்பாளர் சரண்யா மீது குன்னம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான சிவசங்கர் தன்னை பற்றி அவதூறாக ரீல்ஸ் வெளியிட்ட ஐஜேகே வேட்பாளர் சரண்யா மீது குன்னம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஐஜேகே வேட்பாளர் சரண்யா நீட் தேர்வில் தற்கொலை செய்து கொண்ட அனிதாவின் தற்கொலைக்கு தான் காரணம் என்றும் அனிதாவை தான் கொலை செய்து விட்டதாகவும் மேலும் தான் அந்த குடும்பத்தை கொடுமைப்படுத்துவதாகவும் நாள்தோறும் சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ் வெளியிட்டு வருகிறார். தொடர்ந்து தன் மீது அவதூறு பரப்பும் வகையில் சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ் வெளியிட்டு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். இது குறித்து தான் குன்னம் காவல் நிலையத்தில் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் கொடுத்துள்ளேன் என்று தெரிவித்தார். மேலும் அவர் உரிய விளக்கம் கொடுத்து மன்னிப்பு கேட்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடவும் தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்தார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நியாயமாக தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவின் கிளைக்கழகமாக மாறியுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கு தொகுதி வரையறையால் எந்த பாதிப்பும் இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கேரளம், அசாம், புதுச்சேரியில் தொடங்கியது வாக்குப்பதிவு. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் வாக்களிக்கலாம். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஈரானுக்கு இராணுவ ஆயுதங்களை வழங்கும் எந்த ஒரு நாடு மீதும் 50% வரி விதிக்கப்படும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாள். இறுதிப்பட்டியல் தயார் செய்து இன்று அறிவிக்கப்படும். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. டெல்லியில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி குஜராத் டைட்டன்ஸ் முதல் வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.